Hi, hello guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ராப்ளெக்ஸ்ல டோர்ஸ் சொல்ற ரொம்ப ஒரு ஆபத்தான பயங்கரமான கேம் தான் பாத்தீங்கன்னா ப்ளே பண்ண போறோம். இங்க பின்னாடி ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோட்டலுக்குள்ள 150க்கும் மேல பாத்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ரொம்ப ஒரு பயங்கரமான பேய் பாத்தீங்கன்னா சுத்தின்னு கிடக்குது. சோ அந்த ஒரு பேய் கிட்ட மாட்டாம இந்த ஹோட்டல் விட்டு நம்ம எப்படி தப்பிக்க போறோம் சொல்றா பாத்தீங்கன்னா கேம். சோ பேயை பார்க்க போறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு 2 பலியாடுங்க வேணும் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை நான் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 150 ரூம் இருக்குங்க. எந்த ரூம்ல இருந்து பேய் பாத்தீங்கன்னா எப்படி வந்து அடிக்க சொல்லிட்டு நிஜமா எனக்கு தெரியாது. ஆனா 2 பேரை பாத்தீங்கன்னா வாங்கடா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல தான் மேலே போன போல இருக்கு. தனியாகவும் ப்ளே பண்ணலாம், டீமாவும் ப்ளே பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் போட்டு லிஃப்ட் இருக்கு. டேய் மண்ண பார்த்துக்கலாம், சீக்கிரம் ஓடி வாங்க வரானுங்களா பாருங்களேன். போடே வந்த எடை என் காடு நீ தான் பலியாடு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா டீமா உள்ள வந்துட்டோம். கேமை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹேய் என்னடா இது, நம்ம கூட வந்தவந்தானே இல்லை வேற எவனோ ஒருத்தனா? ஏங்க அவன் ட்ரெஸ் மாறி இருக்குங்க. ஓகே இப்போ புரியுதுங்க. அதாவது இப்போ நம்ம டீமா வரும்ல, யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் பேர் போட்ட டிஷர்ட்டை டிஃபால்ட்டாக மாட்டிப்பாங்க போல இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பைப்போட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டையை போட்டு சுற்றுறா. இது பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பிரியுது. ஓ, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூமா. இதுக்கு வேற சாவி வேணுமா? என்ன ஐட்டங்களும் இந்த ஒரு ஓட்டனிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், தள்ளி சென்றால் ஆசை தீரும். என்னடா இது பாட்டை பாடி முடிச்சுட்டா சாவியா கண்ணாடியே மாட்ட போயில. அங்க சாவி இல்லடா, வழியை விடுங்கடா. இதோ இருக்குங்க. அடச்சை, இங்கேயே மாட்டி வச்சிருக்கானுங்களா? இது தெரியாம பத்தி நம்ம வேறு தேடி கிடந்தோம். நான் திறப்பேன் பாத்தீங்களா, நம்ம முன்னாடி அவனுக்கு திறக்க பாக்குறானுங்க. தரடா இப்போ இந்த டோரை. ஓகே, இவனுங்களே பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டவங்க நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாகவே பார்த்தீங்கன்னா போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டோருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். என்னது மண்டவோடு புக்கு ஒரு ஒற்றையே கிடக்குது. சரியான படிப்பாளி பையா இருக்கும் போல. இங்க பாருங்களா எவ்வளவு புக் அடிக்க வச்சிருக்கு. டேய் இவ்வளவு புக்கெல்லாம் நானே படிச்சது இல்லடா, ஆனா ஒரு பேய் படிக்குதுங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இதனால அது க்ளோசெட்டு. ஓ, இந்த பேய் நம்மள தெரத்தின்னு வந்தா நம்ம ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கோசம் இந்த ஒரு க்ளோசெட்டு போல இருக்கு. அப்படியா விஷயம் பேசிங்கன்னா செகண்ட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐகான் இருக்கு, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம அதை தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. என்னால அது 4 டோரை தாண்டி வந்து பேயே காணும். ஒரு நம்ம ஓரத்துல நம்மளை பார்த்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு போல இருக்கு. பேய் அடிக்கலாம் மாட்டேன், தைரியம் தான், வா. ஏன்னா இது இந்த கத்தி அந்த பேய் வர மாட்டேங்குங்க. நீ இப்படிலாம் வராம இருந்தா இவனுங்க வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. எங்க நம்மளும் 6வது ரூமுக்குள்ளேயே வந்துட்டோம். ஆனால் இது பேயை காணமே. ஆனா 150 ரூம் இருக்கு. எவ்வளவு தூரம் போக முடியும்னு தெரியல. போற வரைக்கும் போவோம். பேய் இருக்கா? இல்ல இவனுங்க என்ன பண்றானுங்க, இதை அடைச்சி வச்சிருக்கேன். அங்கதான் வழி இல்லைன்னு தெரியல, ஏன்டா அங்கேயே போயிட்டு இருக்கீங்க? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி கிடக்குது. அப்போ இந்த டோர் வழியாக தான் பார்த்தீங்கன்னா போகணுமா? நம்பர் 7 தலை ஃபார் அ ரீசன். என்னடா இது திருப்பி போய் நெருப்பு எரியுதா? நாங்கடா இது இந்த பேயே ஆளக்கானோம், ஒன்னுத்தையும் ஆளக்கானோம். இப்படி சும்மா கதவு திறந்து விட்டு போக வச்சிருந்தா இது நியாயமா? மனம் தாங்குமா? நீங்க லைக் கொடுக்கலன்னா இந்த மாதிரி கொடூரமான பாட்டெலாம் நம்மளோட வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதவங்க மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. என்னடா இது நீல கலர்ல இருக்கு. சும்மா இருந்த பேய நானே வர வச்சிட்டோம் போல இருக்கே. இவனுங்க வேற என்ன திருச்சி விடுறானுங்க. எதனா பார்த்து பயந்து கேட்டாய் மண்ட பசங்களா? எங்க அங்க என்னமோ இருக்குங்க. நம்ம பேசின பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா பேய நம்மள கழுத்தா மட்டில வைக்கிறதுக்கு வந்துருச்சு போல இருக்கு. இவனுங்க வேற நம்மள கோத்து விடுறானுங்க. என்னது எங்க காரி துப்புதுங்க. அது அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் போயிடுச்சுங்க. ஆக்சுவலா இதுதான் பேயா கேட்டீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் தி பேய்ங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேய் இருக்கு. அந்த மூஞ்ச பார்த்தாலே நம்மள பார்த்தீங்கன்னா அடிக்குது. பா, எத்தனை கண்ணு பாருங்களா. அடிச்சா கூட பரவாயில்லங்க, சனியம் பிடிச்சது எச்சலா துப்புது. பல்லு தைக்கிற பழக்கமே இல்ல போல இருக்கு. இவனுங்க வேற நம்மள கோத்துட்டு வெடிக்க பாக்குறானுங்க. இருங்க. ஓ, இதான் மேட்ரா? புரிஞ்சு போச்சுங்க. அதாவது அது மூஞ்ச நம்ம பார்த்தாதான் பாத்தீங்கன்னா அது நம்மள அடிக்கும். இப்ப என்ன பண்ணுவேன் அங்க பாத்தீங்களா? நம்மள பலியாடாக்கிட்டு அவங்க பாட்டுன்னு பாருங்க நம்மளோட ட்ரிக்கை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வாங்கடா அவங்கள பேய்கிட்ட பாத்தீங்கன்னா கோத்து விட்டுற. ஸோ மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டெப்பை போட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது பேய்கிட்ட மாத்தாம போல இருக்கு. ஐயோ சரிடா, காமெடி பீஸுங்க. முதல் பேய்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிட்டோம். என்னங்க ஓடி போச்சு. ஓ, நம்ம அதை தாண்டி வந்தனால பார்த்தீங்கன்னா அவமானத்தில் ஓடி போச்சு போல இருக்கு. நல்லது. ஓகே, 9வது ரூமுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த ட்ராக்குள்ள பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் இருக்கா தெரிறாங்க. ஏன்னா சனி முடிச்ச பேய் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சடிச்சியே லைஃபை பார்த்தீங்கன்னா போச்சுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15% வந்து காலி ஆயிடுச்சு. இது பெயிண்டிங்கு. சரி, இந்த டோரை தரங்கடா. இவனுங்க வேற நம்மள கோத்து விடுறானுங்களே. போங்கடா. என்னது லைப்ரரியா? ஆஹா, இந்த பேய் தொல்லை கூடத்தோட இந்த பேயோட தொல்லை தாங்க முடியலங்கனால என் காலேஜ் லைப்ரரிக்குள்ளேயே போனதில்ல. போய் இந்த பேய் வீட்டுக்குள்ள லைப்ரரிக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. இதுக்குள்ள பூந்து போவோம்.
வழி எங்கே இருக்கு ஐ இந்தா இருக்கு. ஸோ வழி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது பார்த்துட்டேன். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் இருக்கா தேடின்னு கிடக்குறேன். அப்பா கிடச்சிச்சிங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நமக்கு ஏறிடுச்சு. அடுத்து வேற எங்கேயாவது பேண்டேஜ் கிடச்சா லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆக்கிடலாம். இது வந்து ஐயமே என்னடா இது சிலந்தியா டைப் ரைட்டுங்க அது. ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுங்க கையில் ஏதாவது கட்டையில தூக்கி வரட்டே மாட்டையா என்னடா இது இவனுங்களை வச்சுக்கின்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி நம்மளாச்சு போவேன். நம்ம பார்த்தீங்கன்னா வழியை பார்த்துட்டோம். ஆனால் அவனுங்க ஒன்றும் வழியே பார்க்காம நின்று கிடக்குறானுங்க. எப்பா டேய் இப்படி வாங்கடா உங்களை மேய்ச்சி கூட்டு போகிறதுக்குள்ள போதும் ஆயிடுவோம் போல இருக்கு. அப்பா உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வாங்கடா சீக்கிரம் ஓடி வாங்கடா டேய் பழி இங்கே இருக்குடா வாங்கடா. அந்த ஒரு பேய்க்கு பயந்துங்கன்னு இவனுங்கெல்லாம் கூட்டு போண்டிதான் இருக்கு. ஏமா என்னடா லைட்லாம் மினுக்குது பேய்க்கு வந்துருமோ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 11 ரூமை பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். எதுக்கும் சேஃப்டிக்கு இந்த ரூமை பார்த்தீங்கன்னா திறக்கலாமா வெயிட் பண்ணலாமா. மடையா நீ போய் தர போ. அவன் தாங்க நமக்கு ஏற்ற பலியாடு. இங்கே பார்த்தீங்களா தோர திறந்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ரைட்டு எல்லாரும் உஷாராக தாண்டா இருக்கீங்க. நான் தாண்டா கொஞ்சம் இப்படி இருக்கேன். அடுத்து எந்த ரூம் இந்த ரூம் தானா. போடா ஐயோ பேய் வருது சீக்கிரம் கப்பலை போய் ஒளிஞ்சிக்கோ. நல்ல வேலை இந்த இடத்துல ஒரே கப்போட நம்ம தப்பிச்சிட்டோம். டே மண்ட பசங்களா ஓடுங்கடா. ஆஹா பயங்கரமான சவுண்டு கேக்குது. ஏமே பாத்தீங்களா ஆக்சுவலா அதுதாங்க பேய். நம்ம கூட வந்து 2 பேரையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிருச்சு. ஓ அவன் இறந்து போனானே அவன் தான் கூட சேர்ந்து பேய் நினைச்சு போயிட்டாங்க. ஓடுறா இப்ப புரியுதா ஏன் அங்க கப்போர்டு வச்சிருக்கானுங்க. இது பயங்கரமான கேம் சொல்லிட்டு ஓ இவனுங்க தானே அவங்கள காப்பாத்தலாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா காசு வேணும் நமக்கு. முதல்ல போய் நம்ம போய் நம்ம காப்பாற்று. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாத்தல காசுலாம் இல்ல. சீக்கிரம் ஓடு. நல்ல வேலை நம்ம ஓடி போய் அந்த ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சோம். இல்லைன்னா என்ன ஆகிறது. இதுக்காக தாங்க அவனுக்கு 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கூட்டணும். இந்த பாவம் அவனுங்க பார்த்தீங்கன்னா காலி நம்மளை காப்பாத்திட்டானுங்க. ஆனா நமக்கும் வந்து நிலைமை வரும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஒரு ஹோட்டலை விட்டு வெளியே போண்டிதான். சாவி வேணும் எனக்கு. இதுக்குள்ள எஸ் இருக்கு. எப்போ 14 ரூம் கீ பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சிங்க. இந்த இடத்துல லைட் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் தர எஸ் திறந்துருச்சு. ஓடுறா. ஆஹா என்னங்கடா இது ஒன்னுமே தெரியலையே. அந்த பேய் வேற எங்கேருந்து வந்து நம்மள அடிக்க வர தெரியல. நான் வந்து சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரேன்னா. எப்பா ஏய் கொஞ்சம் இபி கரண்டை போட்டு விடுங்க. என் கண்ணிக்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில. எனக்கு வேற ஏதோ இஸ்கி சவுண்டு கேட்குது. எது வேற என்ன சவுண்டு தெரில. 15வது ரூமா அது. சரி இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடலாம். எவன்டா அது இஸ்கி எனக்கு கூப்பிடுறதுன்னு ஆளுக்கு தான் எனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்படி இஸ்கிலாம் கூப்பிட்டீங்க. கழுத்தாமடையில வைப்பேன் ஜாக்கிரதை. எங்க கூப்பிட்டது இன்னொரு பேய்ங்க இஸ்கின்ட்டு. அது வேற சனியும் பிடிச்சது கடிச்சு வச்சுச்சிங்க. இந்த பேய்ங்களுக்கெல்லாம் பல்லு தீக்கிற பழக்கமே இல்லை போல இருக்கு. இன்னும் ஒரு அடி வாங்கணும். நம்மளோட ஜோடி பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஏன்னா லைஃபை பாருங்க எவ்வளோ குறைச்சிச்சுன்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பேய்ங்களாவது பரவாயில்ல. இது இஸ்கின்னு கூப்பிட்டு கழுத்தாமடையில பார்த்தீங்கன்னா கடிச்சு வைக்குது. யோபா ஒளியை பார்த்துட்டாங்க. ஓடுறா தட்டு மாதிரி. அது நாங்கள் 16வது ரூமா 16வது ரூமுக்குள்ள வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 17வது ரூமு திறந்துருச்சு. பேய் வருதா இல்லை இப்பதான் 17வது ரூமுக்கே வந்திருக்கோம். இதுல வேற 150 ரூமை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. கூட கூட்டு வந்து 2 பேர் வேற பார்த்தீங்கன்னா காலி ஆயிட்டானுங்க. முடியாது போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலாம். போடே வந்த எடையன் காடு நீதான் பலியாடு. மாமே எங்க கூட்டு வந்து பலியாடுங்களா போய் சேர்ந்துட்டானுங்களா. இதுவே பார்த்தீங்கன்னா தன் கையே தனக்கு உதவி நம்ம தான் போய் சமாளிச்சுக்கணும். இங்க என்ன பேண்டேஜ் இருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தி தேடி பார்க்குறேன். ஆனால் பேண்டேஜ் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஷாட் வாங்கணும். நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. 18வது ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். என்னடா இது திருப்பி லைப்ரரியா. டேய் யாரா நீங்க மெழுகுவத்தி அது. ஆனால் மெழுகுவத்தி கொடுத்து உங்களுக்கு மேட்ச் பாக்ஸ் கொடுக்க தெரியா. டேய் யாரா நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க. இது ஏதோ வால் கிளாக் ரூம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே டோரு சாத்தி இருக்கு. ஆனால் இதை தாண்டி எப்படி போகிறது தான் நான் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். இதனால அது ஏதோ பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழியா. கீழே பேகி இருந்து அப்படியே கழுத்தாமட்டியில் கடிச்சிருமோ அது வேற பார்த்தீங்கன்னா பயமா இருக்குங்க. ஸோ ராப்ளெக்ஸில் அடுத்து நம்ம வேற என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. அந்த கேம் நல்லா தான் போய் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் நிறைய ராப்ளெக்ஸ் வீடியோ தாண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் கிடைச்சா போட்டிருக்கேன். ஓல்டு வீடியோஸும் மறக்காம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம். இது ஏதோ பேஸ்மெண்ட் மாதிரியே இருக்கு. அந்த இடத்துல என்னமோ இருக்குங்க. என்ன இது ஏதோ லிவரு. ஓ புரியுதுங்க. இந்த லிவரை பிடிச்சி இழுத்தா அந்த மேலே இருக்க டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கேமில் இருந்த விஷயங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போனோமா வருது விலங்கு வெங்கை வேணாம் வருது சொன்னா பேய் வந்து பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளை கடிச்சிட போகுது. நம்மளதான் கூப்பிடறோம் போக சொல்லிட்டு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போனோம். ஏன்னா ஒரு ஷாட் வாங்கினா நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒரு டோர் தான் ஓப்பன் ஆயிருக்கு. 19வது டோருக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். முடிஞ்சவளுக்கு ஒரு 25 வரைக்குமாவது போக முடியுதான்னு பார்க்கலாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் லைஃப் இல்லை என்ன பண்ணுறது. இந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம் போல இருக்கு. இந்த டோரை பார்த்தீங்கன்னா திறக்கலாமா. 20வது டோருக்குள்ள பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா காலடியை பார்த்தீங்கன்னா
நம்ம பதிச்சிட்டோம். எஸ், ஓகே. இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா எந்த லெவல் இருக்க போயிருக்கீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுக்காச்சும் மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. எப்பா எங்கே பார்த்தாலும் புக்குன்னே வச்சிருக்கீங்களா? டேய் யாரா நீங்கள் விட்டு தான் டைப் ரைட்ரு இந்த பேயிலாம் புக்கு படிக்குதுங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல என்னத்த சொல்கிறது. நானும் சுற்றி பேண்டேஜ் இருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டேன். ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கலங்க. இடம் பார்த்தீங்கன்னா அடுத்த டோருக்குள்ளேயாச்சும் போவோம். 21 டோர் ஏமே என்னது பேய் வருது போல இருக்கு. சீக்கிரம் ஓடு 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 சாத்துறா அந்த கப்போட. எதிர்பார்த்த மாதிரி பேய் தாங்க வருது. ஜஸ்ட் மிஸ். நான் மட்டும் வெளியே நின்றுந்தேன். அப்படியே என்னையும் அடிச்சு தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஆனால் சனி பிடிச்ச பேய் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி இருக்கு, ஆனால் மேட்ச் பாக்ஸ் இல்லையே. அப்படியே குத்து மதிப்பா பார்த்தீங்கன்னா தடவினே பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான். ஏன்னா மேட்ச் பாக்ஸ் இல்லாமல் மெழுகுவத்தி வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க அது? ஐயா இந்த 10 கண்ணு பேயா இந்த சனியை எதுக்குங்க இங்கே வந்தது? இப்போ இது முகரக்கட்டையை வர பார்க்காம போனோமா? ஏ இவனுங்க பற்ற பாடம் நமக்கு பார்த்தீங்கன்னா தாங்க முடியலங்க. அப்படியே கீழே குனிஞ்சிக்கினே பார்த்தீங்கன்னா டோர் இருக்கு. அந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகா நம்ம வந்து நெக்ஸ்ட் ரூமுக்குள்ள எதிர்பார்க்கலாங்க. பேய் வந்து முகரக்கட்டையே அடிச்சிருச்சு. சே, நம்ம பார்த்தீங்கன்னா திட்ட 25 டோரை நெருங்கிட்டோம். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா போக முடியல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மள வீடியோ முடிச்சிக்கலாம். இதோட கண்டினியூஷன் வீடியோ தான் மறக்காம வீடியோவில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி என்ன பிடிச்சி வச்சு லைக் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஒட்டி மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.